பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. குருவாழ்க, குருவே துணை. என்னை நான் அறிய வேண்ட இறைவா, நீயே என்னுள் குருவாய் வந்தாய். உனைசேர் வினை தூய்மைக்கு முயன்று அறநெறி வாழ்கின்றேன். யான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தையன்றி யான் உரைக்கும் வார்த்தையன்று என்பது போல், நான் கேட்கும் அத்துணை குரல்களிலும் நான் பார்க்கும் அத்துணை முகங்களிலும் வள்ளல் பெருமானை கண்டு எனக்கு தோன்றா துணையாக என்னையும் எங்கள் குடும்பத்தையும் வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்கள் குலதெய்வமைத்தையும் என் குருநாதர் பாதங்களையும் வணங்கி, சன்மார்க்கம் சார்ந்து வள்ளலாரை நான் கண்டேன் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். சன்மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருமூலர் பெருமான் அருளிய திருமந்திரத்தை படிக்க வேண்டும் என்றார்கள். திருமந்திரத்தில் சன்மார்க்கத்தவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க, எப்பேற்பட்ட உயர்நிலையில் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு திருமூலர் பாடல் ஒன்று இருக்கு. சன்மார்க்கத்தாருக்கு மிடத்தோடு முகமும், சன்மார்க்கத்தாருக்கு இடத்தோடு தெய்வமும், சன்மார்க்கத்தாருக்கு வறுக்க தரிசனமும், என் மார்க்கத்துக்கும் உரைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் பாட்டில் சொல்லியிருக்காரு. சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய முகமே சிவபெருமான் இருக்கக்கூடிய இடமாகவும், அவர்களெல்லாம் இருக்கக்கூடிய இடமே அந்த பெருமான் இருக்கக்கூடிய இடமாகவும், அவங்க பெற்றிருக்கிற அந்த அருளும் நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இது எம்மார்க்கத்துக்கும் உரைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்கள பற்றி அவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்காரு. எல்லாரும் நான் இந்த மாதிரி கேன்சரால் பாதிக்கப்பட்டு பூரணத்துவம் குணமடைஞ்சு இன்னைக்கு இங்கே வந்து நின்று பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்தனையும் வள்ளல் பெருமானுடைய கருணை. சன்மார்க்கத்திலிருந்து அருட்பா படிக்கவோ இல்லை படித்ததை ஞாபகம் வச்சு சொல்கிற அளவுக்கு என்னுடைய உடல் நலமோ மனநலமோ இல்லாதனா இன்னைக்கு இங்கே வந்து நின்று பேசுகிறேன்னா அதுக்கு உற்ற துணையாக இருப்பது சன்மார்க்க நண்பர்கள் மட்டுமே. மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை என்று சொன்னாங்க. அந்த மனம் செம்மைப்பட வேண்டும்னா அந்த மனசுக்கு குருநாதர் வேணும். அந்த குருவனுடைய அருள் இருந்தால் நமக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும். கோயிலுக்கு சென்றால் அருள் கிடைக்குமான்றது தெரியாது. ஆனால் அந்த அருள் இருக்க போய் தான் சன்மார்க்கத்துக்குள்ளே இங்கே வர முடிஞ்சுது. நீரோட தண்ணியை பற்றி பேசின அத்துணை வீடியோக்கள்லையும் யார் யாரெல்லாம் என்னை பார்த்தாங்களோ, யார் யாரெல்லாம் அந்த பேச்சை கேட்டாங்களோ அத்தனை பேர் கண்கள்ல இருந்தும் கண்ணீர் வந்ததாக கேள்விப்பட்டேன். அத்துணை கண்ணீர் துளிகளிலுமே வள்ளற் பெருமான் இருந்ததா கருதி அந்த ஒரு சில மாற்றங்கள், யாரெல்லாம் சன்மார்க்கத்துக்கு வரலாமா வேணாமா, இல்லை வள்ளலாரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக வள்ளல் பெருமான் என்னை பயன்படுத்தி இருக்காருன்றது போது இறைவன் அருளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளலாரில் அருட்பால ஒரு பாட்டு இருக்கு. எப்படி சன்மார்க்கத்துக்கு திருமூலர் சொல்லி அந்த பாட்டு சொன்னாங்களோ, ஐயாவும் திருவடி பெருமைன்ற ஒரு பாடலில் சொல்லியிருக்காரு. பதமலரோ பதமலரின் படிந்த பொடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முழுவதுமாக அந்த பாடல் தெரியல. ஆனால் அதனுடைய கருத்து மட்டும் உள்வாங்கிக்க முடிஞ்சுது. எங்கெல்லாம் நாம் அருள் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறோமோ அந்த அருள் இருக்கக்கூடிய இடத்துலலாம் ஒரு மலராகவோ அந்த மலர் இருக்கக்கூடிய பொடி சின்ன துகளாகவோ இருந்தாலும் அந்த துகள் படிந்த நபராகவோ இல்லை அந்த நபரை பேரை கேட்கக்கூடியவராக இருந்தால் கூட அந்த பூரணத்துவமான அருள் நமக்கு கிடைக்கும்னா இப்பேற்பட்ட மாபெரும் சமையில் நான் இங்கே வந்து நிற்கக்கூடியதுக்கு வள்ளல் பெருமானின் கருணையை மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க புலால் மறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. புலால் மறுத்தல் அப்படின்னும் போது எனக்கு கூட ஒரு சின்ன டவுட் வந்தது. ஐயா புலை தவிர்த்தோல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரணும்னு ஐயா எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு என்னான்னு கேட்டிருந்தேன். ஆனால் இது ரொம்ப சிறியத்தனமான கேள்வியாக இருந்தாலும் என் அறிவுக்கு பல பேர் நிறைய பதில் சொல்லியிருந்தாங்க. அதில் புலைன்னும் போது எல்லாருமே மாமிசம்னு சொன்னாங்க. மாமிசம் உண்பது மட்டுமே புலை அல்ல,
ஒரு ஒரு உயிரை துன்பப்படுத்துவது, சொல்லால் பாதிக்கக்கூடியது, மனதை துன்பப்படுத்தும் அத்தனையுமே கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பேற்பட்ட செயல்ல இருந்து நாம் எப்படி நம்ம மீண்டு வள்ளல் பெருமானுடைய கருணையால் இங்கே வந்திருக்கோம்னா, அவருடைய அருளும் அவருடைய அன்பும் அவருடைய தயவும் அவருடைய கருணையும் தான் இங்கே வந்து என்னை நிற்க வச்சிருக்குன்னா, அந்த கருணையினால் எல்லாருமே வந்துட முடியும் அப்படின்றதான் இந்த சிறியனின் கருத்து. எல்லார்கிட்டையும் வந்து மாமிசம் உண்டா ஒரு சக்தி இருக்குது, அதிகப்படியான சத்து இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. நான் இது வரைக்கும் மாமிச உணவை சாப்பிட்டதில்லை. ஆனால் நீரோட தண்ணியை குடித்து வள்ளல் பெருமானுடைய அந்த ஆகாரம் எந்த இடத்துல நாம் அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோமோ அந்த அன்னதான உணவு தான் நான் இன்றைக்கி சாப்பிட்ருக்கேன். அந்த அன்னதான உணவு தான் இன்றைக்கி எனக்கு அருளமுதமாக மாறியிருக்கு. அதுதான் இன்றைக்கி இங்கே வந்து என்னை பேச வச்சிட்டு இருக்குது. எல்லாரும் முன்னாடி எல்லார போலவும் நான் இவ்வளோ தைரியமாக இவ்வளோ துணிச்சலாக இங்கே வந்து நின்று பேசுகிறேன்னா அதுக்கு வள்ளல் பெருமானுடைய கருணையும் அவர் சொல்லி கொடுத்த அந்த தயவு, அந்த எல்லார் மேலேயும் இருக்கக்கூடிய அந்த பற்று, அந்த பாசம், இதெல்லாம் தாமே தவிர நம்ம சாப்பிட்ற பொருளில் சத்து இருக்கான்றது எனக்கு தெரியல. ஏன்னா சத்தோடு சேர்ந்த சன்மார்க்கத்தில் தான் நாம் இருக்கோம். அருட்பாலையும் சரி திருவாசகத்துலேயும் சரி நிறைய தேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகள் வரும். தேன் என்பது தேனும் கெடாது, தேனை சார்ந்த எந்த பொருளும் கெடாது. அது மாதிரி சன்மார்க்கத்தை சேர்ந்த நானும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்து முயற்சி செய்கிறேன்னு தான் சொல்லணும். இப்போதைக்கு ஐயாவோட கிருபையினால் கருணையினால் உயிரோடு இருக்க. மரணன்றது எப்படி இருக்கும்ன்றது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சதுனாவே அழ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க. உதவியே பெருசா நினைக்கும் போது வள்ளலார் கொடுத்த உயிர் இது. அப்ப அந்த உயிரை நினைக்கும் போதெல்லாம் கண்களில் கண்ணீர் வர்றது உறுதி. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்துன்ற மாதிரி ஐயாவோட பாட்டை படிக்கிறதும் இல்லாமல் அதுபடி செயல்பாட்டில் நடக்கணுன்றது தான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்குது. எல்லாரும் அது போல் நடந்துக்கிட்டால் இன்னும் சன்மார்க்கம் சிறப்பாக இருக்கும். நாமெல்லாம் சன்மார்க்கத்தை வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அது இல்லை, சன்மார்க்கம் தான் நம்மளை வளர்த்துட்டு இருக்கு. சன்மார்க்கத்தினுடைய அந்த உரைநடையும் ஐயா எழுதிய அந்த அருட்பாவும் தான் நம்மளை வளர்த்திட்டு இருக்கு. ஒரு அருவியாகவும் அன்புள்ளவராகவும் தயவுடையவராகவும் கருணை உடையவராகவுமே நம்மளை மாற்றிட்டு இருக்குன்னா அது சன்மார்க்கத்தை சார்ந்தவர்களால் மட்டுமே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு இந்த அவையில் இருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.